Welcome students, today's class 12th Max chapter 6 application of vector algebra. In example 6.49, find the distance of a point from the plane, that is one point given for question and equation of plane also given in question. So on the equation of plane equation in the distance, that is point kulla distance del தான் நீங்க find பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் பிளேனோட ஈக்குவேஷனும் ஒரு பாயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம தியரம் 6.20 பார்த்துருக்கோம். மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் என் வெக்டார். இது வெக்டார் ஃபார்மேட் இருந்துன்னா நீங்கள் போடலாம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் அப்படின்னா நம்ம கார்டீசியன் இந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு புக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம கார்டீசியன் ஃபார்மேட்டில் மாற்றியும் போடலாம் பாருங்கள். ஸோ பிளேனோட ஈக்குவேஷனை கார்டீசியன் டைப்புக்கு மாற்றிடுங்க. அப்போ 6x மைனஸ் 3y ப்ளஸ் 2z மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தட் இஸ் ரீப்ளேஸ் ஆர் வெக்டார் பை xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. ஆர் வெக்டாருக்கு அதில் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கூடியது தான் பிளேனுடைய ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த பாயிண்ட் x1 y1 z1 கம்பேர் பிளேனுடைய ஈக்குவேஷன் ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. Here a is 6, b is minus 3, c2, d minus 5. Therefore the distance formula del equal to modulus of ax1 plus by1 plus cz1 plus d divided by root of a square plus b square plus c square. Now replace for a, b, c, d and x1, y1, z1. So replace, finally we get 6 into 2 12 minus 3 into 5 minus 15, 2 into minus 3 minus 6 minus 5 by square root of 49. The numerator simplify, we get modulus of minus 14. Modulus of minus 14 is 14. Square root of 49 is 7. Simplify, we get final answer is 2. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கனாலும் அந்த மெத்தட்லேயே 2 தான் கிடைக்கும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.51. The distance between two parallel plane x plus 2y minus 2z plus 1 equal to 0. பேரல் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரும், பிளேனில் எக்ஸ் ஒய் இஜட்னுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நாம் எப்படி போகலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிவன் பிளேன் இருக்கு இல்லைங்களா, கிவன் பிளேன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. செகண்ட் பிளேன் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 4y மைனஸ் 4z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அந்த பிளேன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இப்படி தான் புக்கில் போட்டிருக்கோம். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 1, ஒய் இஜட் சேமாக இருக்குங்களா. அப்போ a1 b2 c மைனஸ் 2. d1 அப்படிங்கிறத 1, d2ங்கிறது 5/2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் d1 மைனஸ் d2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் பேரல் பிளேனுக்கு. ஸோ d1 d2னுடைய வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ரூட் 9 ஈக்குவல் டு 3. நியூமரேட்டர் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3/2ன்னு கிடைக்கும். அந்த 2வை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வச்சு போட வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆல்ட்ரு மெத்தட் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃப்ராக்ஷன் கிடைக்காது. ஸோ பிளேனில் ஃபஸ்ட்டு பிளேன் இருக்குது, அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. 2x ப்ளஸ் 4y மைனஸ் 4z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. செகண்ட் பிளேன் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி சேமாக இருக்குங்களா, அப்போ பேரல் பிளேன் ஏபிசினுடைய வேல்யூ d1ங்கிறது 2, d2ங்கிறது 5. ஸோ ஃபார்முலால் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. முன்னாடி எழுதியிருக்கும் மாடுலஸ் ஆஃப் d1 மைனஸ் d2 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3 டிவைட் பை ரூட் 36 ஈக்குவல் டு 3/6 ஈக்குவல் டு 1/2. அந்த d1ங்கிறது ஃப்ராக்ஷன் இருக்காது. ஸோ ஃப்ராக்ஷன் வேணால் இப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.52.
எக்ஸாம்பிள் 6.52 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் பிளேன். பேரல் பிளேன் அப்படின்னா இதை சேமாக கொண்டு வந்து போடணும். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸ் ஒரு பிளேனுக்கு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா போடுறதுக்கு மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் என் வச்சு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஸோ கிவன் ஈக்குவேஷன் இருக்குங்க பிளேன் தானே, இந்த பிளேனை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெக்டார் ஃபார்முலா வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2x minus y minus 2z minus 6 equal to 0. செகண்ட் பிளேனையும் கார்ட்டீசியனுக்கு மாற்றிட்டிங்கன்னா 6x minus 3y minus 6z minus 27 equal to 0. வேணால் இதை 3 டேபிளாக டிவைட் பண்ணிக்கலாம், ஆர் இல்லைன்னா இதை 3 டேபிளால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 3 டேபிள் மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 6x minus 3y minus 6z minus 18 equal to 0. இப்போ சேமாக வருதுங்களா, 6x மைனஸ் 3y மைனஸ் 6z. அப்போ டிஏபிசி ரைட் பண்ணிடுங்க. D1ங்கிறது மைனஸ் 18, D2ங்கிறது மைனஸ் 27. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் D1 மைனஸ் D2 டிவைட் பை ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர்டு. ஸோ வேல்யூ ஆஃப் D1 மைனஸ் 18 மைனஸ் D2 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 27 பை 36 plus 9 plus 36 ரூட் எடுத்திங்கன்னா 81. ஸோ 9/9 ஈக்குவல் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்கும். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலும் அந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் 1 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.54 ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேனுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இது பிளேன் 1, இது பிளேன் 2, கரெக்டுங்களா? அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுங்க, பிளேன் 1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா, பிளேன் 1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். இந்த 2 ஈக்குவேஷன் தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேனும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன் ஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம் ஃபைன் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேனையும் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் பிளேன். நீங்கள் நியூவாக கண்டுபிடிக்க அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா எது கூட பர்பண்டிகுலராக இருக்குங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ங்களா? ஸோ இப்போ நியூவாக ஃபஸ்ட்டு அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன் நம்ம ஃபைன் பண்ணிடுவோம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன் இஸ் தட் இஸ் இதுதான் பிளேன் 1, இது பிளேன் 2. அப்போ ஃபஸ்ட்டு பிளேன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு செகண்ட் பிளேன் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து நம்ம பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம். தட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட், எக்ஸ் டைம் செப்பரேட்டாக ஒய் செப்பரேட் அண்ட் இஜெட் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணால் நியூ கிடைக்கக்கூடிய பிளேன் கிடச்சிடும். அப்போ 2 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸு, 3 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு ஒய் மைனஸ் 1 மைனஸ் 2 லேம்டா இன்ட்டு இஜெட், அடுத்து 7 ப்ளஸ் 5 லேம்டா. தட் இஸ் எக்ஸ் டைம் ஒய் டைம் இஜெட் டைம் அண்ட் கான்ஸ்டன்ட் டைம். It is a new plane equation, that is intersection of plane இருக்கு அதனோட ஈக்குவேஷன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ax plus by plus cz plus d equal to 0. இந்த நியூவாக கண்டுபிடிச்சி இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் ஒரு கிவன் இருக்குங்களா, இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிளேனில் கண்டிப்பாக ஒரு வெக்டார் இருக்குமா, நார்மல் வெக்டாருங்க, இதில் ஒரு வெக்டார் இருக்கும், இதில் ஒரு வெக்டார் இருக்கும். 2 வெக்டாரையும் உங்களுக்கு என்ன பண்ணால் டாட் பண்ணால் தான் உங்களுக்கு 0 கிடச்சுன்னா அதுக்கு பேர் பர்பண்டிகுலருங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் திஸ் ஈக்குவேஷன் இப்போ லாஸ்ட்டாக போட்ட இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு த கிவன் பிளேன், அந்த கிவன் பிளேன் இருக்குங்களா அதுக்கு பர்பண்டிகுலராக வருது அப்படிங்கிறாங்க. அப்போ பர்பண்டிகுலராக வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா XYZ உங்களுக்கு என்ன ஆயிருன்னா ஆர் வெக்டாராக மாறிடும். அந்த 2 லேம்டா ப்ளஸ் 1 3 லேம்டா 3 ப்ளஸ் லேம்டா மைனஸ் லேம்டா ப்ளஸ் -1 + 2 லேம்டா இதுதான் ஒரு வெக்டாராக இருக்கும், n1 வெக்டாரு. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் இருக்குது இல்லைங்களா 1 1 -3 இது n2 வெக்டாரு. ஸோ இந்த 2 வெக்டாரை நீங்கள் என்ன பண்ணால் டாட் பண்ணி 0. அப்போ கான்ஸ்டன்ட் டைம் வராது. கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பண்ணணும், ஒய் மல்டிபிள் பண்ணணும், இஜெட் மல்டிபிள் பண்ணணும், கான்ஸ்டன்ட் வராது. ஏன்னா ரெண்டுமே வெக்டார் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 × 2 + லேம்டா, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 1 × 3 + லேம்டா -3 × -1 - 2 லேம்டா.
நம்ம எப்பவுமே கான்ஸ்டன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல போட்டுறாதீங்க. ஏன்னா பர்பண்டிகுலர் அப்படிங்கிறதுனால 2 வெக்டார் டாட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. ஸோ இதையெல்லாம் இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிவிடுங்க. சிம்ப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா 8 லேம்டா ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0, லேம்டா ஈக்குவல் டு -1. அப்போ லேம்டா ஈக்குவல் டு -1 சொல்லிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன். போத்தில் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லேம்டா -1ன்ட்டு அப்போ லேம்டா -1 சப்ஸ்டியூட் பண்ணிடல 2x + 3y - z + 7 -1 இது இன்னரில் மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணிங்கன்னா x + 2y + z + 2 ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக வரக்கூடிய இன்டர்செக்ஷனுடைய பிளேனுடைய ஈக்குவேஷன். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரை இப்போ ரீகால் பார்க்கலாம். இந்த சாப்டரில் ஃபஸ்ட் ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணணும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இந்த மாதிரி பிளேஸில் பார்த்தோம். அதே மாதிரி ஜாமெண்ட்ரியில் பார்த்தோங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸில் பார்த்தோம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் டன்லையும் அதே மாதிரி மொமெண்ட்டும் பார்த்தோம். ஒர்க் டன் ஃபைன் பண்ண ஃபார்முலா W = F வெக்டார் டாட் D வெக்டார்னு சொல்லி படித்தோம். மொமெண்டம் பார்த்தீங்கன்னா M வெக்டார் = R வெக்டார் கிராஸ் F வெக்டார். ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஒரு டாட் வரணும். தட் இஸ் ப்ராக்கெட் டைமில் எப்பயுமே எதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா கிராஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். டாட் சிங்கிறது அவுட்டரில் வரும். அந்த மாதிரி வர்றது தான் உங்களுக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். பிகாஸ் 2 வெக்டாரை கிராஸ் பண்ணால் அகெயின் ஒரு வெக்டார் கிடைக்கும். 2 வெக்டாரை டாட் பண்ணால் ஸ்கேலாரு. ஸோ அப்போ 2 ஸ்கேலார் உங்களுக்கு என்ன பண்ணால் டாட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம பார்த்துருந்தோங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா பாக்ஸ் ஏபிசின்னு ரைட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பாக்ஸ் ஏபிசின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த கோ டெர்மினேஜஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் பேரலோ பைப்பை மேக் பண்ணும். ஸோ அந்த வால்யூமுடைய ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் A × B டாட் C வெக்டார். ஸோ அதே மாதிரி வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்தோம். எப்போ 3 வெக்டார் கோப்ளான்னு சொல்லுவோம்னா அது எல்லாமே ஒரே பிளேனில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோப்ளானர். தட் இஸ் பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கணும். பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா கோப்ளானர். அல்லது 1 வெக்டார் ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டார். 11th படிச்சிருக்குங்க. லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் 2 வெக்டார் எழுத முடிச்சினாலும் அது என்ன வரும் அப்படின்னா கோப்ளானர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்தோங்க. தட் இஸ் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் A × B × C இந்த இடத்துல பார்த்தாங்களா இந்த மாதிரி டைப் பார்த்தோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸ்ட்டு தட் இஸ் A × C இன்ட்டு B மைனஸ் A டாட் B இன்ட்டு C கரெக்டுங்களா? தட் இஸ் A × B இந்த இடத்துல பார்த்துங்க A × B இன் டாட் A டாட் C இன்ட்டு B மைனஸ் A டாட் B இன்ட்டு Cன்னு சொல்லி படிச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 வெக்டார் ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டார் எழுத முடிச்சுன்னா அந்த வெக்டார் என்ன பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் Ax1 y1 z1 x2 y2 z2 அண்ட் x3 y3 z3 இன்ட்டு பாக்ஸ் ஏபிசின்னு சொல்லிட்டு உங்களால் ரைட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபார்முலா படித்தா லேம்டா இன்ட்டு மிடில் வெக்டார் மைனஸ் நியூ இன்ட்டு நான் மிடில் வெக்டார். தட் இஸ் ப்ராக்கெட் டைமில் வர்றதில் இது மிடில் வெக்டாருங்களா, இந்த ப்ராக்கெட் டைமில் இருக்குது இன்னொன்று நான் மிடில் வெக்டார். அப்போ மிடில் வெக்டாருங்கிறது B வெக்டார், நான் மிடில் வெக்டாருங்கிறது C வெக்டார். அதை தவிர ரிமைனிங்க்கு நீங்கள் என்ன பண்ணால் டாட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் ஜெக்கோபி அண்ட் லெக்ராஞ்சஸ் ஐடென்டி பார்த்தோம். ஜெக்கோபி ஐடென்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா A வெக்டார் × B × C ப்ளஸ் இதே மாதிரி ஏபிசிங்களா பிசிஏன்னு வரும். எல்லாமே கிராஸ் வரும். பிசிஏ சிஏபி சி வெக்டார் × A வெக்டார் × B வெக்டார் இது எல்லாமே ஆட் பண்ணால் 0 வரும். இது பார்த்தீங்கன்னா 0 வெக்டார். இதுக்கு பேர் ஜெக்கோபி ஐடென்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சஸ் ஐடென்டி பார்த்துருந்தோம். லெக்ராஞ்சஸ் ஐடென்டி என்ன பண்ண அப்படின்னா 2 வெக்டார் தட் இஸ் A வெக்டார் × B வெக்டார் டாட் C வெக்டார் × D வெக்டார். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A டாட் C இன்ட்டு A டாட் D. தட் இஸ் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் வரும். டினாமினேட்டரில் B டாட் C இன்ட்டு B டாட் D.
ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோன்னா லெக்ராஞ்சி அண்ட் ஜெக்கோவை பார்த்தோம். அதே மாதிரி 4 வெக்டாருக்கு பார்த்துருந்தோங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அதனுடைய ஃபார்முலாம் பார்த்துருந்தோம். இதெல்லாமே உங்களுக்கு எதில் வந்தது அப்படின்னா தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்துருந்தீங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்து வரக்கூடிய எக்ஸசைஸ் லைன் அண்டு பிளேனும் லைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். லைன் பிளேனில் 1 பாயிண்ட்டும் 1 வெக்டாரும் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் 1 பொசிஷன் வெக்டாருங்கிறது பாயிண்ட்டு அண்டு கிவன் பேரல் வெக்டாருங்கிறது வெக்டாரு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா லைனோட ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார். ஸோ இதே ஃபார்முலாவை கார்டீசியன் ஃபார்மேட்டில் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 டிவைடட் பை b1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய்1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு இஜட் மைனஸ் இஜட்1 டிவைடட் பை b3. ஸோ இந்த லைன் மேலே வரக்கூடிய எனி பாயிண்ட் வேணும் அப்படின்னா இது டீக்கோ லேம்டாக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இதிலிருந்து எக்ஸ் ஒய் இஜட் ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா b1 tb1 ப்ளஸ் x1 tb1 ப்ளஸ் x1 y1 ப்ளஸ் tb2 z1 ப்ளஸ் tb3ன்னு கிடச்சிருங்க. இதுக்கப்புறம் கொஸ்டினில் 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா போத்துமே பாயிண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா பொசிஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதே கார்டீசியன் ஃபார்மேட்டில் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 டிவைடட் பை எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய்1 டிவைடட் பை ஒய்2 மைனஸ் ஒய்1 ஈக்குவல் டு இஜட் மைனஸ் இஜட்1 டிவைடட் பை இஜட்2 மைனஸ் இஜட்1. இப்போ பார்த்து எல்லாமே நம்ம லைனுக்கு பார்த்தாங்க. ஸோ இதில் வரக்கூடிய அந்த எக்ஸ்2 மைனஸ் எக்ஸ்1 ஒய்2 மைனஸ் ஒய்1 டைரக்ஷன் ரேஷியோஸ் விச் இஸ் ப்ரொப்போஷனலோ டைரக்ட் கொசைன்ஸாக வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த b1 b2 b3ஆகவும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் தட் இஸ் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு வெக்டார் இருக்கும், செகண்ட் லைனில் ஒரு வெக்டார் இருக்கும். அதுக்கான ஆங்கிள் காஸ் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி. ஸோ இதே மாதிரி ஆங்கிள் இன்னும் 2 இடத்துல படிச்சிருக்கோம். எங்கேன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2 பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேனில் வரக்கூடிய வெக்டார் n வெக்டார், செகண்ட் பிளேனில் n2 வெக்டார். அப்போ அதே ஃபார்முலா தான் பிடிக்கு பதிலாக n1 n2 வரும். அங்கே போத்துமே லைனு, இங்கே போத்துமே பிளேன். அதே மாதிரி ஒரு லைன் ஒரு பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு லைனும் ஒரு பிளேனும் கொடுத்துருந்தாங்கன்னா சைன் தீட்டாவில் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் n வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் n. ஸோ இந்த லைன் இதை மூணுமே கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோப்ளானர் சொல்லணும். இந்த லைன் 2 லைன்ஸ் ஆர் கோப்ளானர் சொல்லணும். இந்த லைன் ஆர் சேம் பிளேன், ஒரே பிளேனில் வரும். ஒரே பிளேன் இருந்ததுன்னா கோப்ளானர் என்ன மீனிங்க பாக்ஸ் ஏபிசி போட்டாங்க இல்லைங்களா, அதே கார்டீசியன் வச்சு போடலாம். சி மைனஸ் ஏ யூ வெக்டார் வி வெக்டார். ஸோ அப்போ இந்த டிட்டர்மெண்ட் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 தான் இங்கே இருக்குங்களா. இந்த ஃபார்முலா வச்சு போட்டிருப்போம். இது 0 வந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரலாம் இன்டர்செப்டிங் லைன், 0 வழினா நாட் இன்டர்செப்டிங் லைன். ஸோ ஸ்கியூ லைன் சொல்லி பார்த்துருந்தாங்களா. ஸோ அதை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கியூ லைனுக்கு டிஸ்டன்ஸ், ஸ்கியூ லைனா டிஃப்ரெண்ட் பாயிண்டாக இருக்குது. டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் சி மைனஸ் ஏ பிடி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் டி. ஸோ அதே மாதிரி பேரல் லைனுக்கு ஃபார்முலா பார்த்துருந்தோம். அந்த இடத்துல என்ன வரும்னா இது சேமாக இருக்குங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரல் லைனுங்கிறது இந்த பி வெட்டாங்கிறது சேமாக வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் ஏ டிவைடட் கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. இப்போ நம்ம இதெல்லாம் வெக்டார் ஃபார்மேட்டில் போட்டோம். இது அப்படியே கார்டீசியன் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா எப்படி சொல்லலாம்னா x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 டிவைடட் பை b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 எக்ஸசைஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 7th எக்ஸசைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லைன் ஒரு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக வரக்கூடிய லைன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி யூனிட் நார்மல் வெக்டார் கொஸ்டினில் டி கேப் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு என். கார்டீசியன் ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே சொன்னோம். வெக்டார் ஃபார்மேட் என்ன பண்ணால் போதுங்க ஆருக்கு பதில் எக்ஸ்ஐ ஒய்ஜே இஜட்கே ரீப்ளேஸ் பண்ணால் கிடச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி 1 பாயிண்ட்டும் 1 வெக்டாரும் கொடுத்துருந்தாங்கன்னா நார்மல் வெக்டார் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார்னு சொல்லிட்டு ஃபார்முலா படிச்சிருந்தோம். கார்டீசியன் படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆருக்கு இதில் என்ன போட்டுக்கலாங்க எக்ஸ்ஐ ஒய்ஜே இஜட்கே போட்டிங்கன்னா கிடைக்கும். இன்டர்செப்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன வரும் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் 3 பாயிண்ட்ஸ் 3 ஆக்சிஸ் இன்டர்செப்ட் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இஜட் பை சி ஈக்குவல் டு 1. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டார் பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருந்தோம். 1.2 வெக்டாரு 2.1 வெக்டார் 3மே பாயிண்டாக இருந்ததுன்னா ஃபார்முலா 1.2 வெக்டாருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2.1 வெக்டார் பார்த்தீங்கன்னா ஆர் ஏ வெக்டார் ப்ளஸ் ஏ இன்ட்டு எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி மைனஸ் இது கார்டீசியன் ஃபார்மேட்டு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கான வெக்டார் கார்டீசியன் ஃபார்மேட் இது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த எக்ஸசைஸில் பார்த்துருந்தோம்.
அடுத்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்க அப்படின்னா டூ நான் பெராமெட்ரிக் வெக்டார் ஆஃப் டூ கோப்ளானர் பெராமெட்ரிக்கு நான் பெராமெட்ரிக் கார்ட்டீசியன் பார்த்துட்டு ஆங்கிள் பார்த்துருந்தோம் பிளேனுக்கு கரெக்டுங்களா. ஸோ ஆங்கிள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் ஒரு பிளேன் கொடுத்துருந்தா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார்மில் மட்டும் படிக்க சொன்னாங்களா, இதை மூணு ஞாபகம் வச்சுக்கணும். பேரல் பிளேனுக்கு என்ன பண்ணலாம், ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணால் என்ன வரும், ஜென்ரலாக என்ன வரும்னு பார்த்தோம். தட் இஸ் இந்த டைப்பில் உங்களுக்கு கொஸ்டின் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாங்க, கார்ட்டீசியன் டைப்பு கொஸ்டின் மாற்றி இந்த ஃபார்மில் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா இது 10th 11th நான் படிச்சுட்டு வரோம் கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன் தட் இஸ் பிளேன் 1 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பிளேன் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பிளேன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த டூ ஃபார்முலாவோட நம்ம யூஸ் பண்ணலை. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபூட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃபைன் பண்ணோம். ஃபூட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து டைரெக்டாக இமேஜ் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டைரெக்டாக ஃபூட் வச்சு போட்டுவிட்டாங்க சரிங்களா. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.